ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் இதை ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானதும் கூட. இது எப்படி சேர்ந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா 2-3 தடவை சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பை ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. டைம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற வச்ச அந்த பருப்பை தண்ணிலாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மாவு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா இதோட கலந்து எடுத்தாச்சு. மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு துணி போட்டு மாதிரி மேலே நல்லா கட்டி எடுத்துக்கோங்க. ஒரு லேயராக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை மாவு வெயிட்டு தாங்காமல் உள்ளே இறங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் துணி போடும்போது 2 லேயராக போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். அந்த துணியில் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மாவு நல்லா 2 கரண்டி அளவு எடுத்து இந்த மாதிரி போட்டு ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி தடிமனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மேலே தொட்டு பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்ததுன்னா நீங்கள் இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த துணியிலேருந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். ஓரளவு நல்லா சூடு ஆறுனதும் இந்த மாதிரி இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணுது, ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து எடுத்துகிட்டு நல்லா ஒரு அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொத்தமல்லி லேசாக சுருண்டு வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக உப்பு, அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், அதோட கொஞ்சம் சாட் மசாலா விருப்பம் இருந்தால் அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முதல்ல வேக வச்சு எடுத்திருந்த க்யூப்ஸ் இதில் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டனா இந்த ஸ்டேஜில் கடைசியாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா எல்லா பக்கமும் பிடிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், டிஃபனாகவும் கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.